சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள்களாக நம்ம விட்டு போயிருந்த ஒரு செய்தி மீண்டும் அதை நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த ரிதன்யா தற்கொலை வழக்கு. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ நம்ம போட்டிருப்போம். தொடர்ந்து 4 வீடியோவிலும் ரிதன்யாவுடைய தற்கொலையில் உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கான பின்னோட்டங்கள் வெவ்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருந்தது. இந்த சூழலில் ரிதன்யாவுடைய சித்தப்பா பூபதி அவினாசியில் அண்ணா உணவகம் அப்படிங்கிற ஒரு உணவகத்தை நடத்திட்டு இருக்காரு. அவரும் என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். முதல்ல ஆக்ரோஷமாக பேசினார். அதுக்கு பிறகு எங்கள் பொண்ணு மேலே நீங்கள் களங்கம் கற்பிக்கிறீங்க, உண்மை இல்லை அப்படின்னு கடுமையான வாக்குவாதம். அதுக்கு பிறகு என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசினார். பேசும்போது அவருடைய தரப்பில், அதாவது ரிதன்யாவுடைய அப்பா அம்மா எப்படி நடந்துட்டாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி 3 மணி நேரம் முழுமையாக பேசினார். உள்ளபடியே உங்களுடைய தரப்பில் நியாயம் இருக்குமானால் நான் அதை ஆதரிக்க தயாராக இருக்கேன். எந்த விதத்திலும் நான் யாருக்காகவும் ஆதரவாகவும் எதிராகவும் இருக்க மாட்டேன். ஊடக தர்மத்தின்படி ஒரு நடுநிலையான நபராக தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். பல்வேறு செய்திகளை என்னோடு பகிர்ந்துக்கிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவுகள் தான். ஏன் இந்த விவகாரத்தை, அதாவது ரிதன்யா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருந்தாலும், பாலியல் ரீதியான சித்திரவதை பண்ணியிருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறதாக சொல்கிறீங்க. அதாவது அவங்க அம்மாக்கிட்ட சில செய்திகளை சொன்னதாக சொன்னார். இதையெல்லாம் காவல்துறையினுடைய விசாரணையின் போது நீங்கள் சொல்லலை, அதுக்கான காரணம் என்னென்னு கேட்கும்போது தான் எங்களுக்கு முதல் நாள் இரவு தான் அந்த பொண்ணு தன்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. மறுநாள் காலையிலேயே இந்த எதிர்பாராத தற்கொலை முடிவு அந்த பொண்ணு எடுத்திருக்கு. அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த ஆடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது அப்படின்னாரு. அந்த ஆடியோவை பற்றியும் சில செய்திகளை சொன்னார். அதாவது ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட ஜூன் 28ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 2 மணி அளவிலேயே அந்த ஃபோன், அவர் ரிதன்யா பயன்படுத்தின ஃபோனும் அவங்க அப்பா வச்சுருந்த ஃபோனையும் அங்கே வந்திருந்த காவல்துறை அதிகாரி, அது சேவூர் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் துரைசாமி அப்படிங்கிறவர் அந்த ஃபோனை வாங்கிட்டார். அதாவது ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரையினுடைய மொபைல் ஃபோனை வாங்கின சேவூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் துரைசாமி அந்த ஃபோனில் இருந்த எல்லா விவரங்களையும் பேக்கப் எடுத்து அதை அவருடைய ஃபோனுக்கு மாற்றிட்டு ரிதன்யா பேசியிருந்த ஆடியோவையும் அதோடு எடுத்துகிட்டு அந்த ஆடியோவை டிஎஸ்பிக்கு அனுப்பிட்டார். டிஎஸ்பி விசாரணைக்கு வருகின்ற போதே அவர் அந்த ஆடியோவை முழுமையாக கேட்டார். கேட்டிருந்தும் அந்த செய்தி, அதாவது ரிதன்யா பேசியிருந்த அந்த ஆடியோவில் வரதட்சணை கொடுமை மற்றும் பாலியல் வன்கொடுமை நடந்ததாக சொன்ன செய்தியை அவர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்த்தாமல் விட்டார். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. இதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் போது ஏன் ஹைகோர்ட்லேயும் சொல்லலை, அல்லது ஆடியோ விசாரணையில் நீங்கள் சொல்லியிருக்கலாம், அதை பற்றி ஏன் சொல்லலை அப்படிங்கும்போது அதை நாங்கள் நீதிமன்றத்தில், அடுத்த விசாரணை நீதிமன்றத்தில் காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கிடையில் டிஎஸ்பி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற அடுத்தடுத்த கட்ட புகார்களை திருப்பூர் மாவட்ட எஸ்பிக்கும் கோவை மண்டல ஐஜிக்கும் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு நேற்று ஒரு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் டிஎஸ்பியினுடைய விசாரணை எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் டிஎஸ்பிகிட்டையும் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அது அண்ணாதுரையினுடைய ஃபோன், ரிதன்யாவின் அப்பா அண்ணாதுரையுடைய ஃபோனை ஏற்கனவே ரிதன்யா இறந்து போன ஒரு 4-5 நாள்களுக்கு பிறகு போலீஸார் 2-3 முறை சம்மன் போட்டு கேட்டதுக்கு பிறகு அந்த ஃபோனை அண்ணாதுரை டிஎஸ்பிகிட்ட ஒப்படைச்சிட்றாரு. ஒப்படைச்சதுக்கு பிறகு இப்போ அதிலிருந்து நாங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பேக்கப்பில் எங்கள் பொண்ணு பேசின ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஆடியோவாக டிஎஸ்பி மூலமாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது விசாரணை அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் ரிதன்யா பேச்சு வழக்கில் அப்பாவோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில், அப்பா நீங்கள் சொல்லியிருந்தபடி நகையை போட்டுருங்க, இங்கே கேட்குறாங்க, அது சிக்கலாகும், இல்லைன்னா என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற சாரம் இருக்குது, இது வரதட்சணை கொடுமைக்கான அடிப்படை அப்படின்னு ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவையும் காவல்துறை அதிகாரிகள் அவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. கடந்த வாரம் வியாழக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியே அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் விசாரணைக்கு வந்திருக்கு. ஆனால் அன்றைக்கி குறிப்பிட்ட அளவுக்கான வழக்குகள் மட்டுமே, அதாவது அன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் பாதி வழக்குகள் மட்டுமே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு. மீதி வழக்குகள் தள்ளி போயிட்டு அது திங்கள் வரும், செவ்வாய் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து புதன்கிழமையும் வரல. அடையமாக வியாழன் வெள்ளியில் அது வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. வரும்போது இந்த விவகாரங்கள், அதாவது ரிதன்யா தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடியோ எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல. ஏன்னா விசாரணை அலுவலர்கிட்ட
கொடுக்கப்பட்ட ஒரு ஃபோன்லேருந்து நாங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஒரு ஆடியோவை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நீதிமன்றம் ஏற்றுக்குமா, அது ஏற்றுக்காதா அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே அந்த ஆடியோ அந்த ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்டதானா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆடியோ கவின்குமார் குடும்பத்துக்கு எதிரான ஒரு சான்று நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இதே கட்டத்தில் நேற்று டிஎஸ்பி தலைமையிலான விசாரணை சரியில்லை, எங்களுக்கு விசாரணை அதிகாரியை மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு புகார் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு வரும்போது ரிதன்யா குடும்பத்தார் தாக்கல் செய்த அந்த மனுவுக்கு அவங்களே தேதி வாங்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு 10 நாள் எங்களுக்கு டைம் வேணும், கூடுதல் ஆவணங்கள் கொடுக்குறதுங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க. அது நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா, கவின்குமார் குடும்பத்தாருக்கு பிணை கிடைச்சிடக்கூடாது. ஏன்னா விசாரணை அதிகாரியை மாற்றி விசாரணை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அந்த பெயில் டைம் தாண்டி போகும். அதே கட்டத்தில் அதாவது காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளையும் இன்னும் முழுமை பெறவில்லைங்கிறதும் தெரியுது. ஏன்னா உடற்கூறு ஆய்வினுடைய ரிப்போர்ட் முழுமையாக கொடுத்துட்டாங்க. ஆனால் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட உள் உறுப்புகளுடைய ஆய்வு அது கிட்டத்தட்ட 3 அல்லது 4 இடங்களுக்கு அந்த பகுப்பாய்வுக்கு போய் வரும். ஒன்று மும்பை, ஒன்று ஹைதராபாத், ஒன்று சென்னை, ஒன்று கோவை, இந்த மாதிரி 3-4 இடங்களுக்கு போகும். கோவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் இவங்க ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் 15 நாள் ஆகும் அப்படின்ட்டு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அறிக்கையிலேயே காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா விவகாரங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது கவின்குமார் அவங்க அப்பா அம்மா 3 பேருக்கும் பெயில் கிடைக்கிறது தள்ளி போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இவங்க செயல்படுற மாதிரி தெரியுது. வெளிப்படையாகவே இது எல்லா வழக்கறிஞர்களாலும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விவகாரங்கள் போயிட்டுருக்கிற அந்த நேரத்திலேயே நான் சொல்லியிருந்தது போல் கவின்குமார் குடும்பத்தாருக்கும் ரிதன்யா தற்கொலைக்கும் சம்பந்தம் இல்லை, இவங்க வரதட்சணை கேட்டதோ அல்லது பாலியல் ரீதியான சித்திரவதை நடந்ததோ சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதை பற்றியும் நான் மீண்டும் வெவ்வேறு இடங்களில் நம்ம அதை விசாரிக்கும்போது ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட இடத்தில் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோவுடைய துவக்கத்திலேயே ரிதன்யாவுடைய அம்மா அந்த உடல் மேலே ரிதன்யாவுடைய உடலை ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கிற உடலை கட்டி பிடிச்சிட்டு அந்த அம்மா அழுதுட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 5 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோவில் ஒரு 2-2.5 நிமிஷத்துக்கு ரிதன்யாவுடைய அம்மா பேசக்கூடிய செய்திகள் எல்லாமே தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு தெளிவாக கேட்குது. அந்த ஆக்ரோஷமான நேரத்தில் உள்மனதிலிருந்து அந்த சோகங்களையெல்லாம் கொட்டி அழுகின்ற நேரத்தில் எந்த இடத்திலுமே இந்த வரதட்சணை பிரச்சனையோ அல்லது கவின்குமாருடைய செக்ஸ் டார்ச்சர் பிரச்சனையோ அவங்க வாய் விட்டு அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அதாவது சித்திரவதை பண்ணிட்டான், என் பொண்ணு தற்கொலைக்கு காரணமாகிட்டாங்க அப்படிங்கிறலாம் சொல்ல, ஒரே ஒரு இடத்துல அந்த நாய் இல்லாமல் போனால் என்ன, நாங்கள் இருக்கிறோம் இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறாங்க. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உள்ளபடியே ரிதன்யா தற்கொலை செய்கிறதுக்கு முதல் நாள் அன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட தன்னுடைய மாமனார் குடும்பத்தார் செய்யக்கூடிய சித்திரவதைகளை பற்றி ஏதாவது 1-2 சொந்தியில் இருந்தாலும் கூட அது எல்லாமே அந்த நேரத்தில் அவங்க வாயிலேருந்து வெளிவந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே வெளிவரல. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதுக்கு பிறகு உடற்கூறு ஆய்வு அரசு மருத்துவமனைக்கு வருது. அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் உடலை வாங்குகிறாங்க. உடலை வாங்கும்போது கூட அதில் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இவங்க வாங்கிக்கிறாங்க. உடலை திரும்பவும் மறு உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய சூழல் வரலாம் அப்படின்னா இவங்க அதை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் செய்யலை. அதே கட்டத்தில் உடற்கூறு ஆய்வு குரூப் ஆஃப் டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிறதையோ அல்லது வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதையோ இவங்க செஞ்சுருக்கலாம். இதையெல்லாம் ஏன் செய்யலைன்னு கேட்கும்போது அண்ணாதுரையுடைய தம்பி பூபதியும் அதை சொன்னார். நாங்கள் இதெல்லாம் செய்யலை, இறந்து போன பிள்ளையை நல்லபடியாக அடக்கம் பண்ணணுங்கிறத மட்டும் தான் நினச்சோம். ஒருவேளை அதை நாங்கள் 2 டாக்டர் அல்லது 3 டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ பல்வேறு இடங்களில் ஒளிபரப்பாகும். இது இறந்து போன பொண்ணுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அவமானத்தை தேடித்தர மாதிரி விவகாரமாக போயிடும். அதனால் நாங்கள் அதை பூரா தவிர்த்துட்டு முடிச்சிட்டோம். இருந்தாலும் கவின்குமார் குடும்பத்தார் எங்களுடைய வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட 300 பவுன் நகை போடுறீங்களா, எப்போ போடுறீங்க, இந்த மாதிரி போடுவீங்கன்னு கேட்டார். கேட்டது எல்லாமே வீடியோ பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வீடியோ பதிவு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துக்கலாமே, ஏன் கொடுக்கலங்கும்போது இல்லை, உயர்நீதிமன்றம் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் ஒரு 90 நாளுக்குள்ளே அவங்களுக்கு பெயில் கொடுத்துரும், நாங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னாரு.
உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் கொடுத்துடலான்னு சொல்லும்போதே நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் வைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னார். நாங்கள் வக்கீலாக வச்சுக்கல, பொன்மாணிக்கு வேலை ஒரு வக்கீலை ரெஃபர் பண்ணார். அது முன்னாள் போலீஸ் ஐஜி. அது தவிர அதிமுகவை இவருக்கு சார்ந்திருக்கிற கட்சியை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. நாங்கள் வக்கீலே வைக்கல அப்படிங்கிற செய்தியும் சொன்னார். இது எல்லாமே முரண்பாடான தகவல்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பொய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ டிஎஸ்பி மேலான விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, டிஎஸ்பி நடத்துகிற விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் வைக்கலன்னு இவங்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் வக்கீல் வச்சதை உறுதிப்படுத்த முடியுது. இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகளோடு இந்த விவகாரங்கள் போயிட்டுருக்குது. அநேகமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கவின்குமார் குடும்பத்தாருடைய பிணை பெட்டிஷன் ஏற்கப்படலாம் அப்படிங்கிற சூழல் தான் தெரியுது. ஏன்னா ரிதன்யா தற்கொலைக்கு முன்னால் நடந்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபருடைய வாக்குமூலத்தை காவல்துறை ஒரு 3-4 முறை கூப்பிட்டு பேசி வாங்கி அதை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு வேறு யாருமே காரணம் இல்லை, அந்த பொண்ணுடைய மனம் சார்ந்த விவகாரம் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை உறுதிப்படுத்துகிறதா இருக்கும். அது என்னங்கிறது நான் இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது. உயர்நீதிமன்றத்திலேயே அது வெளியானதுக்கு பிறகு தான் நம்ம அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற இந்த சூழலில் கடந்த 17ஆம் தேதி இரவு, அதாவது 18ஆம் தேதி அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 12:15 மணி அளவில் கவின்குமார் குடும்பத்தார் குடியிருந்த, அதாவது ரிதன்யா, கவின்குமார், அவங்க அப்பா அம்மா எல்லாருமே குடியிருந்த அவினாசி ஈரோடு ரோட்டில் இருக்கிற பிளாட்டினம் என்க்ளேவ் அப்படிங்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் கவின்குமாருக்கு சொந்தமான அந்த வீட்டில் 2 திருடர்கள் உள்ளே போந்திருக்காங்க. ஏற்கனவே கவின்குமார் குடும்பத்தார் அந்த வீட்டுக்கு இரவு நேர காவலர்கள், பகல் நேர காவலர்கள் எல்லாமே போட்டு தான் பாதுகாத்துட்ருக்காங்க. அதையும் மீறி 2 திருடர்கள் உள்ளே வந்திருக்காங்க. வீட்டினுடைய பின்பக்கம், அதாவது அந்த பிளாட்டினம் என்க்ளேவ்ங்கிற ஒரு காம்பவுண்டு பகுதியினுடைய வெளிப்பக்கம் பெரிய அளவில் வீடுகளோ மற்ற மக்கள் நடமாட்டமோ இல்லாத பகுதி, அந்த பகுதி வழியாக வீட்டினுடைய பின்பக்கம் இருக்கிற தண்ணி பைப்பு பிடிச்சி மேலே ஏறியிருக்காங்க. மேலேறி மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கிருந்தும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. மேல் தளத்தில் இருக்கிற அறைகளிலும் உள்ள திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்ச சில சிசிடிவி கேமராவை மடக்கி விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு அங்கே எதையும் திறக்க முடியாத சூழலில் மீண்டும் கீழே இறங்கி வந்து வீட்டினுடைய முன்பக்கம் கார் நிறுத்துகிற அந்த போர்ட்டிகோவில் இரவு காவலர் படுத்திருந்திருக்காரு. அவருக்கு தெரியாமலே நடந்து வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. கதவும் திறக்க முடியல. அதுக்கு பிறகு அவருடைய ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் வச்சு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த ஃபோனை ஏதோ ஆய்வு பண்ணி பார்த்துட்டு திரும்ப கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுங்கிறத பற்றி முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது முழுக்க வாட்ச்மேனுக்கு தெரியல. அவர் ஏதோ அன்னைக்கு பகலில் வெளி வேலையாக போனதுனால இரவு கொஞ்சம் நான் அசந்து தூங்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் அந்த வீட்டில் இருந்த எல்லா ஃபுட்டேஜையும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வட இந்திய திருடர்களாக இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் முதல்ல இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இல்லை, இவங்க உள்ளூர் ஆள் தான் அப்படிங்கிறத அவங்களுடைய கைரேகை எடுத்ததுக்கு பிறகு உறுதியாக இருக்குது. நான் ஏற்கனவே கவின்குமார் குடும்பத்தை சேர்ந்த அவங்க உறவினர்கள் ஒரு சிலர், அதாவது தாத்தா கிட்ட நான் பேசும்போது எதுக்கு வீட்டுக்கெல்லாம் காவலுக்கு ஆள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த பொண்ணு ரிதன்யா சாகும்போது வீட்டுக்குள்ளே எந்த பீரோவில் எந்த செல்ஃபில் நான் நகையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. அது எவனாவது கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து இறங்கி ஏதாவது பிரச்சனை பண்ணலாங்கிறனால தான் நாங்கள் பகல் நேரங்களில் எங்கள் உறவினர்கள் யாராவது வந்தால் 4-5 பேர் நாங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கோம். இரவு 8-8:30 மணிக்கு பிறகு நாங்கள் வீட்டுக்கு அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு பிறகு இந்த திருட்டு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 2 பேரை நாங்கள் காவலுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாரு. ஒருவர் அந்த குடியிருப்பு பகுதியினுடைய வாட்ச்மேன், அவர் வெளியில் இருப்பார். இவங்க வீட்டுக்காக தனியாக ஒரு காவலாளி போட்டுருந்துருக்காங்க. அந்த காவலாளி இருக்கும்போதே இந்த முயற்சி நடந்திருக்குது. உண்மையிலேயே அவங்க திருட வந்தவங்களா, அதாவது எதுவுமே அவனுடைய ஆடியோவை கேட்டு திருட வந்தவங்களா, அல்லது வேறு ஏதாவது நோக்கத்துக்கு வந்தவங்களா அப்படிங்கிறது காவல்துறையுடைய விசாரணையில் தான் தெரியும். அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த வழக்கையும் பாதிக்கத்தக்க வகையில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு கவின்குமார் குடும்பம் தான் காரணம், கவின்குமாருடைய செக்ஸ் டார்ச்சர், அவங்க அப்பா அம்மாவனுடைய வரதட்சணை கொடுமை தான் காரணம் அப்படின்னு அண்ணாதுரை, அதாவது ரிதன்யாவுடைய அப்பா அம்மா சொன்னாலும் கூட, ஆனால் அதில் உண்மை இல்லை. ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு அந்த பொண்ணுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாதது, அல்லது திருமணத்தின் மீது இருந்த வெறுப்பு, அல்லது அதையும் கடந்து வேறு ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த சந்தேகம் பலருக்கும் இருக்குது. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான சாட்சியை, ஒரு தரவை காவல்துறை இப்போ விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது உயர்நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. உயர்நீதிமன்றத்தின் வழியாகவே அது வெளியில் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
காவல்துறையினுடைய விசாரணைக்கோ மற்றதுக்கோ இடையூறு ஆகக்கூடாதுனால அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச வேணாம். பொறுத்திருப்போம். இன்னும் ஒரு சில நாள்களில் என்ன அப்படிங்கிறதை நம்ம முழுமையாக பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.